ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் 18ஆம் நம்பர் விசால இருக்கக்கூடிய நபர்களுக்கான புதிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. 3 வருடங்கள் இல்லை 1 வருடத்திலேயே டிரான்ஸ்ஃபர் செய்து கொள்ள முடியுமா, அந்த தகவலை பற்றி பார்க்க போகிறோம். வெளிநாட்டு தொழிலாளர்கள் 9200 நபர்களுக்கு இனிமேல் இக்காமா ரினிவல் இல்லை, நோட்டீஸ் கொடுத்த குவைத் அரசு. இந்த வீடியோ குவைத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கான விசா மற்றும் இக்காமா ரினிவல் பற்றி சொல்ல போகுது. அதனால இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற என்னைய சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க குவைத்தோட மிக முக்கியமான நியூஸை பார்த்தலாம். நான் உங்கள் ஏகே தமிழா 360 குவைத். இப்போ முதல் தகவலை பார்த்தீங்கன்னா, குவைத்தில் 9200 வெளிநாட்டவர்கள் மனநல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. தற்போது குவைத் அரசு என்ன முடிவு பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இவங்களுக்கு இனிமேல் இக்காமா ரினிவல் செய்யப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்ததும் நேரடியாக நாடு கடத்தப்பட போவதாகவும், சிகிச்சை பெறக்கூடிய நபர்கள் எந்த நாட்டினராக இருந்தாலும் பரவாயில்லை, குறிப்பாக இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம், இலங்கை அனைவருக்கும் ஒரே விதிதான் என்று சொல்லியிருக்கிறாங்க. குவைத் அரசு தற்போது ஏன் இந்த முடிவை எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ செலவு அதிகமாகிறதுனாலையும் பாதுகாப்பு காரணங்கள் குறித்தும் தொழிலாளர்கள் சட்ட சீரமைப்புக்காகவும் சட்டவிரோதமாக குவைத்தில் தங்கியவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சதுனாலையும் தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. அதனால இங்கே இருக்கக்கூடிய நம்மளுங்க குவைத்தில் என்ன சட்டம் இருக்குதோ அதுபடி வேலையை பார்க்க உங்களுடைய இக்காமாவை காலாவதியாக விட்டுறாதீங்க. ஒருவேளை உங்களோட இக்காமா எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா அதனை உடனே ரினியூவல் பண்ணிடுங்க. பிறகு தேவையில்லாத எந்த ஒரு வயலன்ஸ் மற்றும் ரிஸ்க்லையும் ஈடுபடாதீங்க, அதான் நல்லது. இப்போ அடுத்து மிக முக்கியமான தகவலை பார்த்தீங்கன்னா, குவைத்தில் 18ஆம் நம்பர் விசா 3 வகையா இருக்கு. அதுல முதலாவதாக ஸ்மால் ப்ராஜெக்ட் விசா, அதாவது இந்த சிறிய நிறுவனத்துக்கான விசா. இரண்டாவதாக பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் விசா, ப்ராஜெக்டோட அடிப்படையில் இருக்கக்கூடிய விசா. மூன்றாவதாக பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர்டு கம்பெனி விசா, அதான் அந்த பெரிய நிறுவனங்களோட விசான்னு சொல்லும்ல அந்த விசா. முன்னாடி இந்த 18ஆம் நம்பர் விசால பழைய விதி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு பெரிய நிறுவனங்கள்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க வேலையில சேர்ந்து 1 வருஷம் இல்லைன்னா 2 வருஷம் தான் ஆகுது. ஏதோ ஒரு காரணங்களுக்காக உங்களுக்கு அந்த கம்பெனில இருந்து வேலை பார்க்கறதுக்கு பிடிக்கல, நீங்க டிரான்ஸ்ஃபர் கேட்கறீங்கன்னா அந்த நிறுவனங்களோட முதலாளி, அதான் அந்த கஃபீலோட அனுமதி இல்லாம 3 வருஷத்தை கம்ப்ளீட்டா முடிக்காம உங்களால டிரான்ஸ்ஃபர் வாங்க முடியாது. குவைத் அரசு தற்போது கொண்டு வரப்போகும் புதிய திட்டம் என்னன்னா, 1 வருடம் முடிந்தாலே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும்னு. இதற்காக 3 வருடங்கள் இல்லைன்னா 4 வருடங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும், இது பிரைவேட் செக்டார் தனியார் நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் இந்த சட்டம் முழுமையாக நடைமுறைக்கு வரல. இந்த சட்டம் எப்பயில இருந்து அமலுக்கு வரணும்னு பாத்தீங்கன்னா, தற்போது இறுதி ஒப்புதல் நிலையில இருக்குது. ஒருவேளை இந்த சட்டம் பாஸ் ஆயிடுச்சுன்னா இது யாருக்கெல்லாம் பொருந்தும்னு பாத்தீங்கன்னா, குவைத்தில் கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் அவர்களுடைய பாஸ்போர்ட் இக்காமா கரண்ட்ல வேலிடிட்டியா இருக்கணும். அதுபோல பார்த்தீங்கன்னா, புதிய நிறுவனங்கள் உங்களை எடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த சட்டம் உங்களுக்கு முழுமையாக பொருந்தும். ஒருவேளை நீங்க ஸ்மால் ப்ராஜெக்ட் 18ஆம் நம்பர் விசால இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட நிறுவனம் ரிலீஸ் கொடுத்தா நீங்க வேற நிறுவனத்துக்கு மாற்றிக்கொள்ளலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்க மாறக்கூடிய நிறுவனம் ஒரே கேட்டகரியில இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை உங்களோட ப்ராஜெக்ட் மூடப்பட்டா இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு உங்களால நாடு திரும்ப முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய நம்மளுங்க ஒருவேளை கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சம்பள பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை, இல்லை ஓவர் டைமில் ஏதாவது பிரச்சனைனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த சட்டம் மட்டும் பாஸ் ஆயிடுச்சுன்னா உங்களால் ஈஸியாக வேற கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போக முடியும். தெரியாத இந்த தகவலை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்ககிட்ட கொண்டு சேர்க்குற என்னைய சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.